அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகளில் சிலவற்றை அல்லது அனைத்தையும் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கான மறுப்பு, ரத்து. அஹ்லுஸ் சுன்னாவுடைய உலமாக்களுடைய வழக்கம் இது. அவங்க எப்பவுமே ஹக்கை மட்டும் சொல்லிட்டு போக மாட்டாங்க, பாத்தில அடையாளம் காட்டுவாங்க, அசத்தியத்தையும் அசத்தியவாதிகளையும் அடையாளம் காட்டுவாங்க. அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகளை ஈமான் கொள்ளணும்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, இந்த பெயர் பண்புகளில் திரிவு வேலைகளையும் தில்லுமுள்ளுகளையும் அல்லது மனைச்சையான வியாக்கியானங்களையும் கொடுத்து மக்களை வழிகெடுக்கக்கூடியவங்களுடைய விஷயத்தில் மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறதும் அவங்க அந்த வழிகேடர்கள் போடக்கூடிய குழப்பங்களுக்கு பதிலடி கொடுக்கறதும் அஹ்லுஸ் சுன்னா சலஃபிகளுடைய வழக்கம். அதாவது இமாம்கள் ஆரம்ப காலத்திலேருந்து ரத்து கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆரம்ப காலத்திலேயே ரத்து அலல் ஜஹ்மியா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா எழுதிய புத்தகம் ரத்து அலல் ஜஹ்மியா, ஜஹ்மியாக்களுக்கான ரத்து, மறுப்பு. ஏன் எழுதுனாங்க அந்த புத்தகம்? எதுக்கு அந்த மாதிரி ரத்து கொடுத்தாங்க? ஜஹ்மியாக்கள் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் அத்தனையும் நிராகரித்தாங்க. வழிகேடர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு வாதம் பண்ணி அவங்க எல்லா பெயர்கள் பண்புகளும் நிராகரித்தாங்க. இதெல்லாம் நம்பக்கூடாது, இதெல்லாம் சொல்லவே கூடாதுன்ட்டாங்க. அது அப்படி சும்மா அது ஓதுறீங்களா, ஹதீஸில் படிச்சிங்களா, அதோடு விட்டுறணும், அப்படிலாம் இல்லைன்னு சொன்னாங்க, அப்படி விட்டுறணும். அதுக்கெல்லாம் அது சும்மா ஒரு சொல்லியிருக்கிறான் அல்ல, அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லைன்ட்டாங்க. அப்போ அதுக்கு ரத்து கொடுத்தாங்க. இமாம் அஹ்மத் ரத்து அலல் ஜஹ்மியாங்கிற புத்தகத்தில் கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி ரத்து கொடுக்கறது அஹ்லுஸ் சுன்னா சலஃபிகளுடைய வழக்கம். அதுதான் சலஃபிகளை மிகச்சிறந்த சலஃபியான இன்றைய காலத்தில் வாழக்கூடிய நம்முடைய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அல் அல்லாமா அவங்க ரத்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகத்துடைய இந்த பகுதியில் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை சிலதை மறுத்தாலும் சரி, எல்லாத்தையும் மறுத்தாலும் சரி. ஜஹ்மியாக்கள் மொத்தத்தை மறுத்தாங்க. அஷாயிரா, மாத்துரிதியா, முஅத்தஸிலாக்கள் இந்த மாதிரி வழிகட்ட கூட்டங்கள் சிலதை மறுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி சிலதை மறுத்தாலும் சரி, மொத்தத்தை மறுத்தாலும் சரி, எல்லா இந்த வழிகட்ட கூட்டங்களுக்கு மறுப்பை ஷேக் ஃபௌசான் இங்கே கொடுக்குறாங்க. முதல்ல அவங்க கொடுக்குற அடையாளப்படுத்தக்கூடிய கூட்டம் ஜஹ்மியா. ஜஹ்மியானா என்னன்னா, இந்த பெயரே அந்த ஜஹம் இப்னு சஃப்வான் அப்படிங்கிற தலைவனை அடையாளப்படுத்தி வந்திருக்கு. ஏன்னா அவன்தான் இந்த கொள்கையை, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் மொத்தத்தையும் நிராகரிக்கக்கூடிய மறுக்கக்கூடிய இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பரப்பியவன், விதைச்சவன். பிதத்வாதிகளே ஒரு மோசமான பிதத்வாதி எந்த அளவுக்குன்னா, இவனை ஜஹ்மியாக்களை உலமாக்கள் காஃபிர்கள் கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க மொத்தமாகவே தௌஹீதை நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் அறிஞ்சு தான் ஒருத்தர் தௌஹீதே அறிய முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒருத்தர் மொத்தமாக நிராகரிச்சுனா, அவன் தௌஹீதே நிராகரிச்சுனா ஒரு காஃபிர் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி ஜஹ்மியாக்களை உலமாக்களில் ஆரம்ப கால சலஃபுகளில் சிலர் காஃபிர்களை தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒன்றை கூட ஏற்றுக்கல, எந்த பெயருமே ஏற்றுக்கல. அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாங்கிற பெயரை கூட ஏற்றுக்காத வழிகேடர்களுங்க. ரஹ்மான் ரஹ்மான் அர் ரஹீம் எதையுமே ஏற்றுக்கல, அத்தனை மறுத்தாங்க. எல்லாமே சும்மா ஒரு வார்த்தை தான் அப்படின்னாங்க. பேருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, பேருன்னு சொன்னால் படைப்புல ஒப்பிடுற நீ, ஏன்னா உனக்கும் பேர் இருக்குது, எனக்கும் பேர் இருக்குது, அதுக்கும் பேர் இருக்குது, நாய்க்கும் பேர் இருக்குது, பன்றிக்கும் பேர் இருக்குது, எல்லாத்துக்கும் பேர் சொல்கிறோம்ல, அப்போ நீ அல்லாஹ்வுக்கு பேர் ஒன்று சொன்னால் அப்படி நீ காஃபிர் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு வழிகட்ட கூட்டம் தான் ஜஹம் இப்னு சஃப்வான் தொடங்கிவிட்ட இந்த கூட்டம். அதனால தான் ஒரு வழிகேடன் அவனை பின்பற்றி ஒரு கூட்டம் போச்சுன்னா அந்த வழிகேடனை அடையாளப்படுத்தி அந்த கூட்டத்தை அவனை சார்ந்தவர்களை அடையாளப்படுத்துறதுக்காக பெயர்கள் சொல்லப்படும். ஆகவே தான் ஜஹம் இப்னு சஃப்வானை பின்பற்றி வழிகட்ட அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகள் நிராகரித்த இந்த கூட்டத்தை ஜஹ்மியா என்று சொல்லப்படும். உதாரணத்துக்கு காதியானிகளை காதியானின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா காதியான்கிற ஊரில் இருந்து கிளம்பிய கூட்டம். மிர்சா குலாம் அஹமத் அப்படிங்கிற ஒருத்தன் தன்னை நபின்னு 1900 ஆரம்பத்தில் சொன்னான். இந்தியாவில் அப்போ பிரிக்கப்படாத இந்தியாவில் பஞ்சாபில் அவனுடைய ஊர் காதியான். காதியான்லேருந்து அந்த கூட்டம் கிளம்பிச்சு. ஏன்னா அவன் தான் அந்த ஊர்க்காரன். அவன் நான் ஒரு நபினா, நான் ஒரு மஹதின்னு சொன்னான். முதல்ல மஹதினா மறுபை நாளின் அடையாளமாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான், மஹதின்னு சொன்னான். அப்புறம் தன்னையும் ஈசான்னு சொன்னான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்துட்டார், அவரெல்லாம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவர் திரும்பலாம் இறங்கி வரமாட்டார், நான் தான் அந்த ஈசான்னு சொன்னான். அப்போ அந்த வகையில் நானும் நபி தான் சொன்னான். அந்த மிர்சா குலாம் அஹமதை காதியானில் பிறந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்கிய அந்த வழிகேடனை, அந்த காஃபிரை, அந்த முர்த்ததை பின்பற்றிய கூட்டம் தான் காதியானி. இன்றைக்கி சில ஊர்களில் அவங்க உலகம் முழுக்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க. குறிப்பாக லண்டனில் தான் அவங்களுடைய தலைமையாகும். அவங்களுக்கு ஒன்று ஹிலாஃபத் வச்சுருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஹலீஃபா இருக்கிறார். வெறும் இந்த மாதிரி கொள்கையை பரப்புகிற ஒரு கூட்டங்கிறாங்க, அதுக்கு ஒரு ஹலீஃபா, அதாவது ஆட்சியாளர். அதாவது ஆட்சியாளர்னா அதிகாரம் உள்ள ஆட்சியாளர் இல்லை, இராணுவம்லாம் இல்லை, ஆனால் இந்த பிரச்சாரத்துக்கான ஒரு பரப்புரை தலைவர்.
அப்போ அந்த தலைவர் கீழே கட்டுப்பட்டு பின்பற்றக்கூடிய கூட்டம் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்க வெளிப்படையாக தெரியாமல் இருப்பாங்க. சில நேரத்தில் சில இடங்களில் தங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னா மட்டும் தெரியப்படுத்திக்குவாங்க. இந்த மாதிரி வழிகேடர்கள், அதாவது காஃபியர்கள், முர்த்ததுகள் இந்தியாவில் இருக்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோடம்பாக்கத்தில் அதுக்குன்னு ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டு காதியானிகள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி சாத்தான்குளத்தில் இருக்கிறாங்க, உடன்குடியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கெல்லாம் பள்ளிவாசல் கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்கள காதியானி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, காதியான்கிற ஊரை அடையாளப்படுத்தி சொல்கிறது. இந்த மாதிரி வழிகேடர்களை அடையாளப்படுத்துறதுக்கு ஆகவே தான் இப்போ இஹ்வானிகள்னு சொல்கிறோம். அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் அப்படிங்கிற இயக்கம் ஹசனுல் பன்னா என்பவரால், ஒரு சூஃபியால் தொடங்கப்பட்ட இயக்கம். எகிப்தில் தொடங்கப்பட்டுச்சு. அது தொடங்கியதே எதற்காகன்னு கேட்டால், ஆட்சியை கைப்பற்றுவது தான் அதனுடைய நோக்கம். கேட்டால் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாவுடைய வழிமுறைக்கு மாறாக முஸ்லீம் ஆட்சியாளருக்கு எதிரான பிரச்சாரங்களை, அவங்களுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுவது, அவங்களை பற்றி வெறுப்பை பரப்புவது, அவங்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துவது, இந்த மாதிரி காரியங்களை செய்வதன் மூலமாக ஹசனுல் பன்னா தொடங்கிய அல் இஹ்வானுல் முஸ்லிமுன் கூட்டம் இந்த கொள்கையின் அடிப்படையில் மக்களை திரட்டக்கூடிய வேலையை செய்தாங்க. இந்த கொள்கை ரீதியான சிந்தனைக்கு யாரெல்லாம் தாக்கமடைஞ்சு இதே மாதிரி வேலையை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் இஹ்வானிகள்னு சொல்கிறோம். இஹ்வானிகள், இஹ்வான்னா சகோதரர்கள்னு அர்த்தம். இஹ்வானிகள்னா முஸ்லீம்கள் எல்லாருமே இஹ்வான்கள் தான். முஸ்லீம்கள் எல்லாமே இன்னமல் முஃமினூன இஹ்வா. ஆனால் இங்கே குறிப்பாக இஹ்வானிகள் சொல்கிறத எந்த அடிப்படையில்னு கேட்டால், அந்த அல் இஹ்வானுல் முஸ்லிமுன்னு தங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டு தொடங்கி ஊர் உலகத்தில், நாட்டில், எல்லா அரபு நாடுகளில், எல்லா முஸ்லீம் நாடுகளையும் ஃபித்னாக்களை பண்ணி, ஆட்சியாளருக்கு எதிரான கலவரங்களை உருண்டு பண்ணி, அதன் மூலமாக முஸ்லீம் இளைஞர்கள் நாசமாக்கி கெடுத்து அவங்களுடைய சிந்தனை கிடைந்து அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு பயங்கரவாதிகளாக மாறுறதுக்கு, தீவிரவாதிகளாக மாறுறதுக்கெல்லாம் வந்து சிந்தனையை ஜிஹாதிய சிந்தனைகள்லாம் பரப்பி விட்டு வழிகெடுத்தாங்களே, இந்த மாதிரியானவங்களை ஒவ்வொரு அவங்களுடைய சிஃபாத்துகள், அவங்களுடைய பண்புகளுக்கு ஏற்ற, அவங்களுடைய வீரியம், அவங்களுடைய கொள்கையுடைய பாதைக்கு ஏற்றவாறு விவரிப்போம், அடையாளப்படுத்துவோம். நேரடியாக ஒருத்தன் வந்து அல் இஹ்வானுல் முஸ்லிமுன்ல வந்து உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் அறியாமலே இருப்பாங்க, என்னுடைய பேர் நிறைய இந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த சிந்தனைக்கு ஆளாக இருந்தால் அவர் உறுப்பினராக இல்லையா அந்த கொள்கையை தான் பேசுகிறாரு, அப்போ இவர் இஹ்வானின்னு சொல்லிடலாம். அதில் இன்னும் வேறு டைப்பில் சிலர் இருப்பாங்க. இஹ்வானிகளில் ஆரம்ப காலத்தில் நிறைய சூஃபிகள் இருந்தாங்க. சூஃபித்துவத்தில் எதிர்க்கக்கூடிய இன்னொரு டைப்பில் இருப்பாங்க. அவங்க வந்து சுரூரிகளாக இருப்பாங்க. அது சவுதியிலேருந்து கிளம்பினவங்க. சவுதியில் வந்து தௌஹீதுடைய வலிமை இருந்துச்சு. அதனால் அந்த வகையில் தௌஹீதை ஏற்றுக்கொள்வாங்க, சூஃபித்துவ பிதத்துகளெல்லாம் எதிர்ப்பாங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர் விவகாரம் வரும்போது பக்காவாக வந்து வழிகட்ட சிந்தனைக்கு, இந்த இஹ்வானிகளுடைய சிந்தனைக்கு அதே குரலில் பேசுவாங்க. சலஃபின் தன்னை சொல்லிட்டான்னு சொல்லிவாங்க. செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களே, இந்த மாதிரி இருக்கிறாங்க. நிறைய தாய்கள்லாம் இருக்கிறாங்க. கேட்டால் சலஃபின்னு சொல்லிக்குவாங்க, அவுலுல் ஹதீஸ்ன்னு சொல்லிக்குவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி வழிகட்ட பாதையை எடுத்துக்கிட்டு பிரச்சாரத்தை முன்வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இவங்களை எப்படி சொல்லுவோம்? இஹ்வானிகள் சொல்லுவோம், அல்லது வந்து சுரூரிகள். ஏன்னா முகமது சுரூர் என்கிற ஒருத்தரை பின்பற்றி அவருடைய பிரச்சாரத்தில் தான் சவுதியில் இது நடந்துச்சு. அப்போ சுரூரிகளாக இருப்பாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி கொள்கையை பிரச்சாரம் பண்ணி அதில் ஒரு கூட்டம் அவரை பின்பற்றிட்டு அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டமாக உருவாகிறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய அந்த சிப்பத்துகள் கொள்கையில் வச்சு அடையாளப்படுத்த வேண்டிய தேவை வரும். அப்போது இது எல்லாமே பெயர்கள் சொல்லப்படுவது அந்த வழிகட்ட கூட்டங்களை அடையாளப்படுத்துறதுக்கு, அந்த சிந்தனைக்கு தாக்கமடைஞ்சவங்க அப்படிங்கிறக்காக. அப்போது ஜஹ்மியாக்கள், ஜஹ்ம் இப்னு சஃப்வானை பின்பற்றி வழிகட்டவர்கள். இரண்டாவது முஅத்தஸிலா. இவங்க யாருன்னு கேட்டால், இமாம் தாபிஈல மிக முக்கியமான தாபிஈ அல் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா, அவங்களுடைய சபையில் அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து படித்த ஒரு ஆள் தான் வாசில் இப்னு அத்தா அப்படிங்கிற ஒரு ஆள். அவர் வெளியேறினார். யாரை விட்டுன்னு கேட்டால், ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாவுடைய சபையிலிருந்து அவங்களுக்கு எதிராக கொள்கையில் முரண்பட்டு, ஈமானுடைய விஷயத்தில் கொள்கை ரீதியாக முரண்பட்டு வெளியேறினார். இந்த வெளியேறிய ஆள் வாசில் இப்னு அத்தா இமாம் ஹசன் பஸ்ரியுடைய கூட்டத்தை பிரிக்கிற மாதிரி தான் சொல்கிற கொள்கை தான் சரின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு பயான் பண்ண ஆரம்பித்தார். என்ன பாடம் நடத்த ஆரம்பித்தார். இந்த வாசில் இப்னு அத்தா கூட்டம் பெயர்களை வெறும் வார்த்தைகளை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டாங்க. பெயரில் ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் இது வெறும் வார்த்தைகள் தான், அவற்றில் அர்த்தங்கள் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அர்த்தங்கள் சொன்னால் என்ன, அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்ல வேண்டும். எனவே பண்புகள் அனைத்தையும் நிராகரிச்சிட்டாங்க, பெயர்களை ஏற்றுக்கிட்டாங்க. ஜஹ்மியாக்கள் பெயர்களையும் பண்புகளையும் மொத்தமாக நிராகரிச்சிட்டாங்க. இந்த முஅத்தஸிலா கூட்டம் வாசில் இப்னு அத்தாங்கிற ஒரு ஆள்
தாபியின்கள் காலத்தில் வாழ்ந்த ஆள், அது தாபியினாக இருந்த மகத்தான தாபி ஹசன் அல் பஸ்ரீட்ட கல்வி படித்த ஆள். ஹசன் அல் பஸ்ரி சொல்லக்கூடிய மார்க்க அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கையை, சஹாபாக்கள் படித்த கொள்கையை சொல்லி தரும்போது அதில் ஒரு விஷயம் தன்னுடைய அறிவை கொண்டு வாதம் பண்ணிட்டு மறுத்துட்டு தன்னுடைய மனையச்சைப்படி போய் எதிர்த்தரப்பில் உட்காந்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி பயான் பண்ண ஆரம்பித்தார். பிரிவினை ஆரம்பித்தார். இந்த பிரிவினை பயான் பண்ணுற ஆரம்பித்து அவர் என்ன வாதம் பண்ணார்னா, பெயர்களை ஏற்றுக்கணும், மறுக்கக்கூடாது, ஆனால் அதுக்கு அர்த்தம் சொல்லக்கூடாதுன்றார். அப்போ அல்லாவுடைய பண்புகள்லாம் மறுத்துட்டார். அந்த பெயர்களில் வரக்கூடிய பண்புகள் மொத்தத்தையும் மறுத்துட்டார். அந்த பண்புகள்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த கூட்டங்கள் முஅத்தஸிலா கூட்டம். ஒரு கூட்டத்துக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், பல குழப்பங்கள், அவங்கள்ட்ட வழிகேடுகள் இருக்கும். அதில் இந்த இடத்துல ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுது, அவங்க முஅத்தஸிலா கூட்டம் வாசில் இப்னு அத்தாவை பின்பற்றி எந்த இடத்துல வழிகட்டாங்கன்னா, பெயர்களை ஏற்றுக்கிட்டாங்க, அர்த்தத்தை மறுத்தாங்க. அப்போ அர்த்தத்தை மறுத்தா என்னாச்சு? பண்பு எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க. மூன்றாவது அஷாயிரா மாத்துரிதியா. அஷாயிராங்கிற கூட்டம் இவங்க இவர்களும் இவங்களை பின்பற்றிக்கிட்டு அஷாயிராவை பின்பற்றி கொண்டு வந்தவங்க தான் மாத்துரிதியா. ஏன் அஷாயிரா ஏன் மாத்துரிதியான்னு சொல்லப்படுதுன்னா, முதல்ல அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லா அப்படிங்கிற ஒரு பெரிய இமாம். அவங்க முதல்ல முஅத்தஸிலாவாக இருந்தாங்க. அப்போ முஅத்தஸிலாக்கள்கிட்ட சில தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கொள்கையை உருவாக்கினாங்க. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை ஈமான் கொள்றதுல சில லாஜிக்கெலாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கொள்கையை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கொள்கையை பரப்ப ஆரம்பிச்சவர் அவரை பின்பற்றி முஅத்தஸிலாக்கள்ல இருந்து இன்னொரு கூட்டமாக பிரிஞ்சு அவங்கள பின்பற்றி அபுல் ஹசன் அஷ்அரியை பின்பற்றி அஷாயிரா உருவானாங்க. ஆனால் இவன் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் கடைசியில் தன் மௌத்துக்கு முன்னாடி அத்தனை தௌபா செய்துட்டாங்க. நான் சலஃபி தான் அப்படின்ட்டாங்க. அஹ்லுஸ் சுன்னா சஹாபாக்கள் என்ன எப்படி ஈமானோ அதே மாதிரி தான் ஈமான் கொள்கிறேன், நான் எல்லாத்தையும் நான் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அறிவிச்சது மட்டும் இல்லை, தானே ஒரு புத்தகம் எழுதி தான் சொன்ன தப்புக்கு தானே மறுப்பு எழுதினாங்க, ரத்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த மறுப்பை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க பின்பற்றிய கூட்டம் என்ன சொல்லிடுச்சுன்னா, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன், எங்கள் உஸ்தாது நீங்கள் தான், ஆகும்போது நீங்கள் சொல்லி கொடுத்தா நாங்கள் அதே தான் ஃபாலோ பண்ணுவோம், நீங்கள் தான் மாறி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வழிகட்டிட்டாரு. ஆனால் நாங்கள்லாம் கரெக்டாக அந்த கொள்கையில் இருக்கிறோம் அப்படின்னாங்க. இப்போ பிஜேயோடைய விஷயத்தில் எப்படி பிஜேயே தௌபா செய்தால் கூட டிஎன்டெச்காரன் தௌபா செய்ய மாட்டாங்க, மாறி இருக்காங்கல்ல சில இடங்களில். அந்த மாதிரி பிஜே சில விஷயத்தை பின்வாங்கிட்டா கூட எதை வாங்கினாரு எதை பின்வாங்கலை அது அல்லாஹ் அறிவான். ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டால், பிஜே சொன்னால் கூட டிஎன்டெச்காரங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் சரியான குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறோம் அப்படின்னு. இந்த மாதிரி சில வழிகேடுகள் ஒருத்தர் தொடங்கி வச்சுருவார், கடைசியில் அவரை பின்பற்றி ஒரு கூட்டம் உருவாயிரும். அவரே வெளியே போயிட்டான் அந்த கொள்கையை விட்டு. பின்பற்றியவங்க நாங்கள் ஹக்கில் தான் இருக்கணும், நாங்கள் இது கூடணும், அவர் தான் தடம் புரண்டுட்டாருன்றுவாங்க. கொள்கையே தலைவன்றுவாங்க. கடைசியில் கொள்கையே தலைவன், அவர் தடம் புரண்டு, எங்களுக்கு தலைவன் அவர் இல்லை, கொள்கை தான் தலைவன். கொள்கை வழிகேடு, அவன் அந்த ஆளே வழிகேடுன்னு போனாலும் இந்த கொள்கையை பிடிச்சிக்கிட்டு பிடிப்பாங்க. அந்த மாதிரி கொள்கையே தலைவன் சொல்லிட்டு அபுல் ஹசன் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவங்க தௌபா செய்த பிறகு அந்த கூட்டம் அதை பிடிச்சிக்கிச்சு. அதான் அஷாயிரா. எகிப்து, இந்தியா, பாகிஸ்தான், ஹனஃபிகள் அதிகமானவர்கள் இருக்கக்கூடிய இந்த நாடுகளில் எல்லாத்துலேயும் அஷாயிரா கொள்கை தான் அதிகம். மாத்துரிதி யாருன்னு கேட்டால், இவன் அபுல் ஹசன் அஷ்அரியை பின்பற்றி கொண்டே வந்துட்டு அதாவது இந்த கொள்கையின் பக்கம் ஈர்க்கப்பட்டு அதுலேயும் சில தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தவங்க தான் மாத்துரிதியா. அபு மன்சூர் அல் மாத்துரிதி, அந்த பெயரை வச்சு அவருடைய அந்த குறிப்பிட்ட பண்பு பெயரை வச்சு அந்த இது விஷயத்தை வச்சு இங்கே மாத்துரிதியான்னு சொல்லுவோம். அந்த கொள்கையை மாத்துரிதியா. அவங்க அல்லாஹ்வுடைய பண்புகள் பெயர்களில் குறிப்பாக பண்புகளில் 7 பண்பை தவிர அத்தனை மறுத்துருவாங்க. 7 சிஃபத்தை தான் ஏற்றுக்கொண்டார்கள், அத்தனை நிராகரிச்சிட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனையை தான் ஷேக் ஃபௌசான் ஹபிதகுல்லா இங்கே குறிப்பாக சிலதையோ அல்ல மொத்தமாகவே அல்லாஹ்வுடைய பண்புகளை நிராகரிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், இவங்க பொதுவாக 2 முடிவுக்கு வராங்க எப்பவுமே அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில். ஒன்று தவீல் செய்வது. தவீல்னா அந்த பெயர்களுடைய வெளிப்படை அர்த்தத்தை விட்டு வேறு அர்த்தத்தை சொல்லி வியாக்கியானம் பண்ணுறது. நேரடியாக என்ன அர்த்தமோ அதை விட்டுருவாங்க, ஆனால் வேறு அர்த்தத்தை சொல்லி வியாக்கியானம் பண்ணும். உதாரணமாக முகம்னு சொன்னால் தாத் உள்ளமை, கைன்னு சொன்னால் அருட்கொடை, அல்லாஹ்வுடைய அருட்கொடைன்னு சொல்கிறது சரியா, அவனுடைய ரஹ்மத் இப்படி சொல்கிறது, கருணை, இந்த மாதிரி பல அர்த்தங்களை சொல்கிறது. ஆக இது தவீல் செய்கிறது. தவீல் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளுக்கு இப்படி தவீல் செய்கிறது கொண்டு அவங்க அல்லாஹ் என்ன தன்மையை சொன்னானோ தனக்கு சிஃபத்தை அதை மறுப்பாங்க.
ரெண்டாவது தஃவீல் செய்கிறது. தஃவீல் நான் முன்னாடி சொன்னேன் இதுக்கு முந்தைய அமர்வில், அதாவது முந்தைய பாடத்தில். தஃவீல் அப்படின்னா வியாக்கியானம் சொல்கிறது இல்லை, இதை அல்லாட்ட விட்டுருங்க, அந்த அர்த்தத்தை சொல்லாதீங்க. அல்லாவுக்கு முகம்னா வஜ்ஜுங்கிறது அர்த்தத்தை சொல்லக்கூடாது, அந்த அர்த்தம் முகம்லாம் சொல்லக்கூடாது. சரி, என்னங்க சொல்லணும்? அதை அல்லாட்ட விட்டுருங்க. அப்போ கருத்து என்ன கேட்டால் அது மறுக்கிறது தான். அது நோக்கம் என்ன? மறுக்கணும். ஆனால் இந்த மாதிரி போக்கு அஹ்லு சுன்னா கொண்டு இருந்தாங்களா? இல்லை. நேரடியாக அந்த அர்த்தத்தை அதோடைய முஹக்கம், அதோடைய அர்த்தத்தை நேரடியாக அதுக்கு அரபியில் இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் தானே சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி இந்த வழிகேடருடைய மொத்த பிரச்சனையை ரெண்டில் சுருங்கிருதுங்கிறாங்க ஷேக் ஃபௌசான். முதல்ல தஅவீல் செய்கிறது, அர்த்தத்தை மறுக்கிறதுக்காக வேற வியாக்கியானலாம் பேசுறது. இல்லைன்னா பேச வேணாம், நம்ம பேசவே வேணாம். இல்லைங்க முகம் வச்சுக்கினா முகம்தான், இல்லை பேசக்கூடாது, என்ன தான் செய்யணும்? அல்லாட்ட விட்டுருங்க அப்படின்னு. அப்போ இதுவும் ஒரு வழிகேடு. இதுவும் அல்லாவுடைய பெயரை இந்த நோக்கத்தை தடுக்கிறதுக்காக வழிகேடு செய்கிறது அப்படிங்கன்னு ஷேக் ஃபௌசான் இந்த விஷயத்தை, வழிகேடருடைய இந்த பிரச்சனையை இங்கே முதல்ல குறிப்பிட்றாங்க.